ஹாய் எவ்ரி ஒன். ஓகேப்பா, இன்னைக்கு வந்து டே 27. ஓகேவா? ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானையும் நம்மளோட ஃப்ளாஷ் ஃப்ரேம் ஒர்க்கையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு HTML பேஜ் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கான பேசிக் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ஃப்ளாஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் அது வந்து பைத்தான் இதை வச்சு நம்ம வந்து HTML பேஜ் வந்து எப்படி வந்து ஒரு HTML ஃபைல் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நேற்று பார்த்தோம். அப்படி தானே? நேற்று என்ன பண்ணோம்? ஸோ ரவுட்டிங் போட்டு நம்மளோட வந்து எடுத்து யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு HTML ஃபைலையும் நம்ம வந்து எடுத்து வந்து ரவுட்டிங் போட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிலே இதில் தான் கொஞ்சம் ஒரு HTML ஃபைலுக்கு எப்படி நம்மளோட டேட்டாவை பாஸ் பண்ணுறது பார்த்து நம்ம டேட்டா வந்து வேரியபிள் நேம் மட்டும் பாஸ் பண்ணோம். ஒரு வேரியபிள் நேம் மட்டும் அட்ரஸ் பாரில் கொடுத்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து எப்படி வந்து ஒரு ரவுட்டிங் மூலமாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறது, அந்த ரவுட் மூலமாக நம்மளோட டேட்டா வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, உள்ளுக்கு வந்து எப்படி வந்து டேட்டா வந்து HTML ஃபைல் வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டைலிங் இது. ஓகேவா? வெப்பேஜை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக ஒரு இது. ஸோ இது நானாக வந்து CSS இது பண்ணல. ஸோ CSS நான் இப்போ எடுத்தேன்னா அது தனி டாபிக் ஆகும். ஸோ அதுக்கு எடுத்தோன்னா அதுக்கு நிறைய கிளாஸஸ் போகும். ஸோ அது நமக்கு வேண்டாம். அதனால் வந்து அதுக்கும் சில பர்டிகுலர் இது வந்து இருக்குது. ஓகேவா? ஆன்லைன்லேயே வந்து CSS டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சைட்டே உண்டு. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா CSS வந்து டிசைன் பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. ஸோ இதுக்கு அஃபிஷியல் சைட் ஒன்று உண்டு. அதில் போனால் நம்மளோட இதில் வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட அஃபிஷியல் இது. இதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ண நினச்சாலும் நம்ம வந்து இதில் போய்ட்டு நம்மளோட அந்த லிங்க்கு காப்பி பண்ணி எடுத்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அதுக்கான டுட்டோரியல்ஸ் உள்ளது. W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது HTML பற்றி லேர்ன் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது வெப் ஓரியன்டாக என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். W3 ஸ்கூல்ஸில் வந்து எல்லாத்துக்கும் வந்து இருக்கும். HTML, CSS, JavaScript, Python, SQL. ஸோ வெப் ஓரியன்டாக என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே இவங்க வந்து இதில் வந்து டுட்டோரியல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் போகிற வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு மெனுக்கான இது மட்டும் எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெனு வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தட். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி அது இருக்கட்டும், ஸ்டைல் பண்ணுறது வந்து அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளாஸ்க் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் பண்ணி நம்ம நார்மலாக வந்து டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம், 2 டெம்ப்ளேட் மூலமாக நம்மளோட HTML ஃபைலே நம்ம வந்து டேரெக்டாக வந்து ரெண்டர் பண்ணோம். அப்படி தான் டேரெக்டாக உள்ளே போய் நம்மளோட HTML ஃபைலே நம்ம வந்து உள்ளே போய்ட்டு வந்து ரெண்டர் பண்ணோம். அப்படி தானம்மா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டைலிங்கை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கடுத்து பார்க்க போகிறது முக்கியமாக இதுதான். டேட்டாஸ் வந்து டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள வந்து எப்படி டேட்டாஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறது, ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நம்ம டேட்டா எப்படி வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். லைக் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறது, டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம வந்து எப்படி சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். சிங்கிள் டேட்டா எப்படி சென்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஒரு டிக்ஷனரியில் உள்ளதோ ஒரு லிஸ்ட்டில் உள்ளதோ நம்ம வந்து மொத்தமாக எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது போக அந்த மாதிரி டேட்டா சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஜிஞ்சா அப்படின்னு சொல்லி வந்து இன்னொரு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வந்து எதோட வருது அப்படின்னா, நமக்கு ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த இதோட நமக்கு வந்து வருது. அண்டு அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைல்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். லிங்க் மூலமாக நம்ம வந்து எப்படி ரீடைரக்ட் பண்ணுறது, அண்ட் தென் அது போக வந்து ஒரு பேஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பேஸ் ஃபைலேருந்து எப்படி நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணி அந்த பேஸ் ஃபைலை இன்ஹெரிட் பண்ணி நம்ம வந்து மற்ற ஃபைல்ஸ் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நேற்று பார்த்தது. ஓகேவா? இது வந்து நான் நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் போய்ட்டு இது பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஜிஞ்சா சொன்னால அதை எதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிப் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால் கொடுத்து ஃப்ளாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சில லைன்ஸ் ரன் ஆச்சா. ஸோ இதில் சில டிபெண்டன்சிஸ் வந்து ரன் ஆகிருக்கும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து சில டிபெண்டன்சிஸ் ரன் ஆயிருக்கா. ஸோ ஜிஞ்சாக் 2 அப்படின்றக்கா, ஜிஞ்சா 2 அப்படின்றக்கா. ஸோ இதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபைல்ஸ் டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ இது நம்ம வந்து நேற்று உள்ளது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோனால ஃபஸ்ட் we need to set the flask app. ஓகேவா? flask underscore app equal to webmain.py. சரியா? ஸோ இது வந்து கேப்ஸில் நான் ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்துருந்தேன். ஒரு நிமிஷமாக ஃபார் தட்
16. ஸோ இது நான் இது ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்தேன். ஸோ அது அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து இது ஸ்மால் லெட்டரையும் வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆயிடுச்சு. CLS. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டோம். ஸோ செட் கிளாஸ் கேப் ஈக்குவல் டு webmain.py. ஸோ வந்து நான் இப்போ வந்து கிளாஸ் கேப் வந்து செட் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு செட் டீபக் மோட். ஓகேவா? கிளாஸ் கேப் தப்பாக கொடுத்துருக்கேன்ல, ஃப்ளாஸ்க் அண்டர்ஸ்கோர் ஆப் ஈக்குவல் டு webmain.py. தென் என்ன பண்ண போகிறேன்னா, டீபக்கையும் வந்து எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. ஸோ இது ஃபுல்லாக நான் கேப்ஸில் கொடுத்தேன். ஸோ அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லை. வி கேன் ஏபிள் டு கிவ் இன் ஸ்மால் லெட்டர் ஆல்சோ. ஓகேவா? ஸோ டீபக் ஆன் பண்ணிட்டேன். தென் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கிளாஸ்க்கு வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். சரியா? ஸோ ரன் பண்ணேன். ஸோ இது நம்ம நேற்று பார்த்தது. நம்ம வந்து என்ன பண்ணணும், நேற்று வந்து வெல்கம் பேஜ் கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து போகணுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் என்ன நேம் கொடுத்துருக்குறோம், செகண்ட் பேஜ். அந்த ஆல்டர் நேம் எடுத்து விட்டுடலாம், செகண்ட் பேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து நேற்று வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் டேட்டாஸ் ஆட் பண்ண போகிறோம். டேட்டாஸ் வந்து உள்ளே சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டைல்ஸ் வந்து காப்பி பண்ணி எப்படி வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரியா? இப்போ பூட் ஸ்டாப் அப்படின்னு போயிட்டிங்கன்னா, இதில் வந்து எல்லாத்துக்குமே ஸ்டைல்ஸ் இருக்கும். நம்ம வந்து பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நேவிகேஷன் பார் லிங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் வந்து போட போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் we are going to copy this. சரியாமல் இந்த 4 லைனை காப்பி பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கிறதுக்கான லொக்கேஷன். சரியா? இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கிறதுக்கான சர்வரோட லொக்கேஷன். இது நீங்கள் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஆன்லைன் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாமே அதோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோரி. ஓகேவா? உள்ள சின்ன சின்ன அனிமேஷன் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான கோரிஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் நவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ். காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இண்டெக்ஸ் பேஜ் போகிறேன். ஸோ என்னோட இண்டெக்ஸ் பேஜில் இந்த டைட்டிலுக்கு அடுத்து நான் அந்த 4 லைனையும் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 4 லைனையும் என்னோட இந்த இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இதுக்குள்ளே வந்து நான் வந்து பூட் ஸ்டாப் கொரியை வந்து நான் வந்து சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். சரியா? ஓகேவாம்மா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அந்த நேவிகேஷன் பாரை வந்து நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி உள்ளே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். சரியா? நேவிகேஷன் பாரை காப்பி பண்ணிவிட்டு எங்கன்னா இந்த பாடிக்கு மேலே நான் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதில் போய்ட்டு என்னோடய ஹோம் பேஜ் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லோகோ என்னோடய இதில் வந்து என்ன ஆயிடுச்சு. ஸோ இதில் உள்ள இந்த மெனு வந்து எனக்கு வந்து அப்படியே வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் we are going to ரீநேம். ஓகேவா? என்ன பண்ணுறேன்னா, வெப் ஆப் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வைக்கிறோம், நம்ம ஒரு பிராண்டோட நேம் வந்து வைக்கிறோம். ஸோ நான் வந்து வெப் ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஹோம் அப்படின்னு வைக்கிறேன். இதில் வந்து டேட்டா பேஜ். ஓகேவா? டேட்டா பேஜ்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு லிங்க் 3 வேண்டாம், 2 லிங்க் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 2 லிங்க் மட்டும் இருக்கட்டும். சரியாம்மா? ரெஃப்ரெஷ் பண்ணால் ஸோ இப்போ நம்மளோடது ஃபுல்லாக இது வந்து மாறிடுச்சு. இது வந்து நம்மளோட பிராண்ட் நேம். ஸோ ஹோம் அண்ட் வி ஹேவ் ஏ டேட்டா பேஜ். சரியா? ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம நார்மலாக போடும்போது கொஞ்சம் வந்து இதாக தெரியும். ஸோ அது போக நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்ட் கலரையும் மாற்றிக்கிறேன். ஸ்டைல் போட்டு டோட்டல் பாடிக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கலர் வந்து மாற்றி விட போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் அண்டு கலர். ஸோ இதில் இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது நம்மளோட பாடி பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக மாற்றிடும். அண்டு கலர் நான் கொடுத்துருக்கும் போது இந்த பாடிக்குள்ளே என்ன டெஸ்ட்லாம் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதோட கலரை ஃபுல்லாக மாற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தெரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம செகண்ட் பேஜுக்கு போனோம்னா நம்ம செகண்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேவா? செகண்ட் பேஜில் நம்ம இன்னும் எதுவுமே கொடுக்கல. ஸோ அங்கேயே என்ன பண்ண போகிறோன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி ஆல் திஸ் அண்ட் ஐ வில் கோயிங் டு பேஸ்ட் ஹியர். ஓகேவா? வெல்கம் டு அவர் டேட்டா பேஜ். வேறு எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் டேட்டா பேஜ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 பேஜுமே வந்து மாறிடுச்சு. ஸோ
ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஸ்டைலிங் வந்து இப்போதைக்கு அவ்வளோ போதும், ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம் இல்லை, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பார்க்க லுக் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டைலிங் வந்து எடுத்து பண்ணுறேன், சரியா? இல்லை நம்ம வெறும் பிளாங்க் ஸ்க்ரீனே வச்சு பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு வெப் பேஜுக்கான லுக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து ஸ்டைல்ஸ் வந்து எடுத்து போட்டு பண்ணுறேன், ஓகேவாம்மா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம நார்மலாக அந்த ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு வந்து போதும், நம்ம வந்து ரொம்ப இதில் வந்து இன்டெப்த்தாக போக வேண்டாம், ஓகேவா? ஸோ நம்மளோட ஹோம் பேஜ் அப்படியே இருக்கட்டும், ஹோம் பேஜில் நம்ம எதுவுமே டிஃப்ரெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஹோம் பேஜ்னு இங்கே இருக்குது, இது டேட்டா பேஜ்னு மாற்றிடலாம். டேட்டா மாற்றி இதில் பண்ணிட்டேன், இதில் போய்ட்டு டேட்டா பேஜ், ஓகே மாறிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ரவுட்டில் இருந்து we are going to send some data, ஓகேவா? நம்ம ரவுட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம HTMLக்கு வந்து ஒரு டேட்டா வந்து அனுப்ப போகிறோம், ஓகேவா? ஸோ அது எப்படி அனுப்புறது? ஸோ ரெண்டர் டெம்ப்ளேட்டில் we just going to add a key, ஒரு கீ கொடுத்துட்டு அந்த கீக்கான ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட HTML ஃபைலுக்குள்ளே நான் சொன்னல ஜிஞ்சா, இது சொன்னால ஜிஞ்சா ஃப்ரேம்வொர்க் சொன்னால, அதில் சில சிண்டெக்ஸஸ் வந்து இருக்குது, ஓகேவா? இதை வந்து கால் பண்ணுறதுக்கு சில சிண்டெக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த சிண்டெக்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can able to call that inside our program, ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான சிம்பிளான இது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் எல்லாமே கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது நம்ம வந்து இம்போர்ட்டில் போய்ட்டு ஃப்ளாஸ்க் அண்ட் டெம்ப்ளேட் எவ்ரி டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் we will give like this also. நம்ம இப்படியும் கொடுத்துட்டோம், இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டு அதை என்ன பண்ண, அதில் இருக்க எல்லா பேக்கேஜும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். இது நான் ஃபஸ்ட்டே சொன்னது, அப்படி தானே? நம்ம நார்மலாக பைத்தானில் வந்து டிக்ஷனரி இது பண்ணும்போதோ டியூப்பில் இது பண்ணும்போதோ பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார் போட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னால. ஸோ அந்த தான், ஓகேவா? ஓகே, இதில் நான் ரீநேம் பண்ணணுன்னு பார்க்குறேன். இப்போ இல்லை ரீநேம் பண்ணிடுமா? ரீநேம் ஆப்ஷன் இருக்கா? டெலீட் தான் இருக்கும். இல்லை ஒன்று பண்ணலாமா, அது போயிட்டு நியூ டெம்ப்ளேட் கொடுப்போம், நியூ HTML ஃபைல் கொடுத்துட்டு ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா ஃபைல்னே கொடுக்குறேன், சரியா? டேட்டா ஃபைல்னு கொடுத்து இதை வந்து இது பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன், அந்த ஃபைலை நம்ம டெலிட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது டேட்டா பேஜ், வெல்கம் டு அவர் டேட்டா பேஜ். அந்த H2 எடுத்து விட்டுரும், இந்த சென்டர் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஸோ நம்ம இந்த பேஜை வந்து டெலிட் பண்ணிடலாம், இந்த பேஜ் வேண்டாம். இப்போ அதை நான் டெலிட் பண்ணிட்டாமல் செகண்ட் பேஜ் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் தட் டு டேட்டா ஃபைல் டாட் HTML. அண்ட் இதே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து டேட்டா பேஜ்னு மட்டும் வைக்கிறேன். ஸோ இங்கேயும் போய்ட்டு இதோட நேமே நான் வந்து மாற்றி விட்டுக்கிறேன், ஓகேவா? டேட்டா பேஜ், இது நான் வந்து இண்டெக்ஸ் பேஜ்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வைக்கிற நேம் தான், அதனால் நம்ம என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம், எப்போனாலும் மாற்றிக்கலாம், நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வி நீட் டு கால் வித் திஸ் நேம், சரியாம்மா? ஸோ இப்போ இந்த செகண்ட் பேஜ் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா நமக்கு வந்து டேட்டா பேஜ் வந்து இருக்கும். சரி, டேட்டா பேஜ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are just going to give an data to this டேட்டா பேஜ், ஓகேவா? டேட்டா பேஜுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா மட்டும் சென்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்? ஸோ இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டுக்குள்ளே we are just going to add an additional attribute or parameter, ஓகேவா? attribute வராது. ஸோ we are just going to pass an another parameter. ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா we are just going to pass another parameter. ஸோ with some key value. ஸோ ஒரு கீ அண்ட் அதோட வேல்யூ இந்த மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்து எடுத்து இது பண்ணும். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will use with Jinja framework we can call inside our HTML file, ஓகேவா? ஸோ அந்த ஜிஞ்சா இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட HTML இதில் வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் ஒன்று கொடுத்துருக்கேன், இதில் ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ ரெண்டுமே பிரச்சனை இல்லை.
நான் அதை ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து போட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் கோயிங் டு கிவ் கமா, தென் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸுக்குள்ளே ஆதி, டபுள் கோட்ஸ் அது ஏதாவது சிங்கிள் கோட்ஸ் எதனாலும் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? வெளியே ஏதோ டபுள் கோட்ஸ் கிடக்குது, மாற்றி விழுந்திருக்கு. இதை டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் எதனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு நார்மலாக செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. டேட்டா பேஜ்லேருந்து கொடுக்கும்போது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் காமிக்காது. ஏன்னா நம்ம இது வந்து என்ன பண்ணல, டேரெக்டாக வந்து நம்ம அட்ரஸ் பார்லேருந்து கால் பண்ணல. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணல, அட்ரஸ் பாரில் கால் பண்ணல. நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேராமீட்டராக பாஸ் பண்ணி டேட்டாவை உள்ளே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து நார்மல் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நமக்கு வந்து எந்த ஒரு யாருமே இது வந்து காமிக்காது. சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்மளோட HTML எப்படி கொண்டு வர்றது? ஓகேவா? ஸோ வெல்கம் டு டேட்டா பேஜ்னு போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஜிஞ்சா ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே ஒரு கமெண்ட் எழுத போகிறோம். அதுக்கான சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கேர்லி பிரேசஸ், ஸ்டார்டிங் 2 கேர்லி பிரேசஸ், எண்டிங் 2 கேர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ளே நம்மளோட இந்த நேமை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ யூசர் நேம் கொடுத்துருக்கோமா, யூசர் நேமோ இல்லை ஐட்டம் நேமோ ஏதோ ஒன்று இருக்கா, அதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கும். சரியாம்மா? ஓகேவா? இது என்ன பண்ணால் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பைத்தான்லேருந்து வர்ற டேட்டா ஃபைல்ஸ் கோடிங்கை வந்து நமக்கு வந்து HTML ஃபைலுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அது அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான இது வந்து நம்ம அந்த டபுள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்மளோட இதை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே அதை என்ன பண்ணணும்னா, அந்த கீ வேல்யூ யூசர் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் போடல, இதில் எக்ஸாம்பிள் போடாமல் அடுத்து டேட்டா ஸ்டோர் இது பண்ணுறதுக்கு போயிட்டேன். சரி, ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டோம். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் அண்ட் கமாண்ட், சரி கமா. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், டபுள் பிரேசஸ் கொடுத்துட்டேன். ஸோ தென் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அந்த யூசர் நேமை மட்டும் நான் வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். யூசர் அண்டர்ஸ்கோர் நேம், சாரி. ஸோ வந்துருச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே என்ன பண்ணோம், போன கிளாஸில் வந்து நம்ம வந்து டாஸ்க் பாரில் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்படி தானே? ஸோ நம்ம டாஸ்க் பாரில் அட்ரஸோடு வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம ரவுட்டிங் இதில் வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரவுட்டிங்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். எது மூலமாக? நம்ம ஜிஞ்சா ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டேட்டா. நம்ம வந்து இதில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டேட்டா மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம வந்து ஒரு டேட்டா டிக்ஷனரியோ இல்லை வந்து ஒரு டியூப்பிலோ ஒரு லிஸ்ட்டையோ நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய லைன்ஸ் போகும், அப்படி தானே? ஸோ லிஸ்ட்டுன்னு எடுத்துகிட்டாலே நிறைய டேட்டா இருக்கும். டிக்ஷனரி எடுத்துகிட்டாலே நமக்கு வந்து ஒரு நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும், அப்படி தானேம்மா? ஸோ இப்போ ஒரு சிங்கிள் நேம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து டேரெக்டாக வந்து இப்படி கொடுத்துட்டோம். ஸோ இப்படி கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இதே இது நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கணும், ஒரு டிக்ஷனரி வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணணும், இல்லை அதை ஒரு இது ப்ரொவைட் பண்ணணும், அது எப்படி பண்ணுறது? ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், இது நமக்கு தேவையில்லை, இந்த இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம வந்து பைத்தானில் எழுதுவோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம டிக்ஷனரி எப்படி எழுதுவோம்? ஸோ பெர்சன் டீட்டெயில் போடுறேன். நம்ம டிக்ஷனரி ஒன்று எப்படி எழுதுவோம், ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எழுதுவோம். அந்த மாதிரி தான் இதுக்கும் நம்ம வந்து எழுத போகிறோம். சரியா? ஸோ இப்போது நம்ம நார்மலாக நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதே போடுவோமே, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். சரியா?
ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த இதுக்குள்ளே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கேர்லி பிரேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி அதுக்கான ஒரு வேல்யூ. ஸோ ஐடி 1 கமா நேம் அதுக்கானது ஆதி கமா தென் ஏஜ் it's comma and then மொபைல் இல்லை ஃபோன் நம்பர் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது தான். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு கிவ் மொபைல். ஓகேவா? ஸோ மொபைலில் சம் ரேண்டம் நம்பர். சரியாம்மா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டேட்டா, ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டா செட்டு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஒரு 4-5 இதாக வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5 டேட்டாவை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ ஐடி 2, 3, 4 and 5. மற்ற தானே இருக்குது. அண்ட் we need to give comma to every ending. K ஆதி ராமன் கரண் தமிழ் மனம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாமே சும்மா ரேண்டம் டேட்டாஸ் தான், எதுவுமே வந்து இது இல்லை. சரியா? ஸோ 0, 1, 2, 3 and 4. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த டிக்ஷனரியை வந்து நான் வந்து உள்ளே பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த டிக்ஷனரி டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட HTML ஃபைலில் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், யூசர் நேம் கொடுக்கும்போது டேட்டா இங்கே வந்து கொடுத்துட்டோம். அப்படி தானே? ஸோ டிக்ஷனரி வந்து நம்ம அதே மாதிரி கொடுத்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நேம் கூட கொடுத்துக்கலாம். இது என்ன ஆகும்னா இது வந்து நமக்கு வந்து வேரியபிள் நேம் ஆக்ட் ஆகும், இது அதோட வேல்யூவாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டிக்ஷனரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா HTML-குள்ளே போய்ட்டு இங்கே இண்டெக்ஸில் இருக்கணும். ஸோ டேட்டா ஃபைலில் போய்ட்டு இந்த இடத்துல யூசர் நேம் இருந்துச்சா, இந்த இடத்துல மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு போடுறேன். ஸோ H1 நான் இங்கோட க்ளோஸ் பண்ணிடுறேன். H1 க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த H1 வேண்டாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே போடுறேன். H1க்குள்ள வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு சம் ரேண்டமாக நேம் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த H1 டேக்கில் உள்ளதும் அதோடு சேர்ந்து நம்மளோட அந்த லிஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து நமக்கு லிஸ்ட்டு ஃபார்மேட் அவுட்புட் வந்து கன்சோலில் கொடுக்கும்ல, அதே மாதிரி ஒரு அவுட்புட்டை நமக்கு வந்து இது வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்கு, நம்மளோட டேட்டாஸை ஃபுல்லாக வந்து எடுத்து நம்ம கன்சோலில் பார்க்குற அதே வியூ அவுட்புட்டில் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு வெப்சைட் வந்து பார்க்குறது நல்லா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்படி தானே? நமக்கு வந்து ஒரு டேட்டாஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. சரி, ஓகே, டேட்டா வந்து எடுத்து கொடுத்துச்சு, சந்தோஷம் தான். நம்ம கொடுத்த டேட்டா வந்து எடுத்து வருது. ஸோ ஹாப்பி, அது ஹாப்பி தான். பட் ஆனால் நமக்கு என்ன, நமக்கு அந்த வியூ கிடைக்கணும்ல. அந்த வியூன்னு ஒன்று இருக்குல்லம்மா, நம்ம வந்து பார்க்குறது வைக்கிறது ஒரு லுக் வந்து நமக்கு இருந்தால் தானே நம்மளோட சைட்டை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லுக் வந்து கொடுக்கணும்ல இதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். போயிட்டு அதில் போய்ட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து இப்போ நம்ம கொடுத்தோம்ல அந்த தான். ஸோ அதில் பிடாக் போட்டுருக்கேன்னா, ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நார்மலாக அந்த ஐடியா மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியது வந்து சிம்பிளஸ்ட் வே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து ஒரு லுக் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த ஐடி, அந்த பேர், அந்த ஏஜ், அந்த மொபைல் நம்பர் அதை மட்டும் கெட் பண்ணி we are just going to display in a table. சரியா? நம்ம வந்து அதை மட்டும் கெட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஜஸ்ட் லைக் தட். சரியா? நமக்கு அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டபுள் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒன்று எழுதணும். ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எழுதணும். ஓகேவா? இதே இது
ஒரு கேர்லி பிரேஸ் பெர்சன்டேஜ் கேர்லி பிரேஸ் இந்த இது நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ஜின்ஜா ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷனோ இல்லை வந்து உள்ள வந்து ஏதோ சின்டாக்ஸ் வந்து எழுதுறாங்க. ஏதோ ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்து ஒரு கண்டிஷன் எழுதுறதுக்கோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட். நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து வேரியபிள் வந்து வாங்குகிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குறதுல வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அது வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are just going to print everything on the table. ஓகேவாம்மா? ஸோ நம்ம வந்து டேபிள் வந்து அது வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ டேபிள், ஸோ 2 இது, ஒன்று வந்து ஹெட் பொசிஷனுக்கும் இன்னொன்று வந்து இது பாடிக்கு அந்த எழுத போகிறோம். ஸோ டிஹெட்னு ஒன்று எழுதிக்கலாம். டிஹெட்டுக்குள்ளே ஒரு டிஆர். ஸோ நம்ம இதில் என்னென்ன ஃபீல்டு தான் வச்சுருந்தோம். ஸோ டிடியில் போயிட்டு ஐடி ஒன்று, ஐடி, அடுத்த டிடியில் நேம், and then age, and then மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து வச்சுருந்தோம். அப்படி தானே? ஸோ இப்போ நான் போயிட்டு நான் இதில் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்குமா? டேபிள் வந்து இந்த கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது இப்படி இருக்குது, நார்மலாக தான் டேபிள் லுக் இருக்குது. ஸோ இந்த டேபிள் லுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட பூஸ்டப் சிஎஸ்எஸ் வச்சு நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா? ரொம்பலாம் பண்ணல, ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் கிளாஸ் அண்ட் பேஸ்ட் இன்சைட் த டேபிள். டிஹெச் மட்டும் எழுதியிருக்கோமா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா டேபிள் பாடி எழுத போகிறேன். டி பாடி. ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா டிஆர் தென் டிடி போட்டு எழுதுறேன். டிடி போட்டு வேல்யூ ஃபார் ஐடி, value for ID, name, age and அடுத்தது மொபைல். வா. ஸோ இப்போ இந்த டேபிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளே வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பூஸ்டப்போட சிஎஸ்எஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேபிள் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ பட் இந்த ஸ்டில் இந்த டேட்டா வந்து நமக்கு வந்து மேலே இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணலான்னா, we will just remove that. ஸோ இந்த ஹெச்ஒனே ரிமூவ் பண்ணிடுவோம், அதையே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு, அது எல்லாத்தையும் விட்டுட்டோம். மேபி இதுக்கு மேலே வேணால் நம்ம இன்னொரு டிஆர் போட்டு கால் ஸ்பேன் எவ்வளோ 4. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில். ஓகேம்மா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா, டேபிள் வந்து அலைன் பண்ணுறோம். அலைன் ஈக்குவல் டு சென்டர். And we will switch. Okay. அது வந்துருக்குது, பட்டு ஏதாவது அதில் வைக்க முடியுமா? இல்லை, H1 H2 தான் யூஸ் பண்ணணும். சரி, இப்போதைக்கு இது வேண்டாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேபிள் போட்டு டேபிளில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 இதுக்கான ஐடி வந்து கொடுத்துருக்குறோம். சரியா? நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம்னா, நம்ம ஐடி, நேமு, ஏஜ் கொடுத்துருந்தோம், அது எல்லாத்தையும் இதில் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ கெட் பண்ணுறதுக்கான வேல்யூ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேக்கு வந்து வரும். சரியாம்மா?
ஸோ பிஃபோர் தட் இதில் வந்து ஒரு ஃபார் லூப் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு நிமிஷம் இதில் H3 போட்டு விடணும் சும்மா. H3 ஓகே, கொஞ்சம் பெருசாக தெரியுது, போதும். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஒரு டேபிளில் வந்து இதை தான் நம்ம கெட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக அந்த இது இங்கே கொடுத்தாலும் நமக்கு வந்து இது வந்து உள்ளே வந்து வராது. அப்படி தானே நம்ம வந்து டேட்டா கொடுத்தோம்னா நம்ம இங்கேருந்து எடுத்து விட்டோம்னு நினைக்கிறேன் அதை. ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டீடைல் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை இங்கே டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வராது. சரியா? ஸோ மேபி இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டீடைல் டாட் ஐடி அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து இங்கே வந்து எதுவுமே வந்து வராது. சரியா? டேட்டா நமக்கு அதே தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஈவன் தோ நம்ம வந்து நம்மளோட கேர்லி பிரேசஸில் கொடுக்கணும் போது, சாரிமா, கேர்லி பிரேசஸில் கொடுத்தாலும் நமக்கு வந்து எரர் தான் காமிக்கும். ஏன்னா வந்து ஜிஞ்சா வந்து அது வந்து ஒரு ஃபார்மெட்டாக நமக்கு வந்து எடுத்து காமிக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம நார்மலாக வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேரெக்டாக வந்து கொடுத்துருப்போம், நமக்கு வந்து அதில் வந்து வந்துருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேபிள் ஹெட்டில் வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரி, நமக்கு வந்து இந்த ஃபைலில் வந்து எந்த வேலையும் இல்லை, நான் அதை எடுத்து விட்டேன். ஸோ நமக்கு வந்து இந்த இதில் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை இப்போதைக்கு. நம்ம இதில் மட்டும்தான் போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஒரு ஃபார் லூப் எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு ஓப்பன் கேர்லி பிரேசஸ், ஒரு பெர்சன்டேஜ், தென் ஒரு பெர்சன்டேஜ், அண்ட் வந்து ஒரு க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் போட்டோம். நம்மளால் என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, கண்டிஷன் செக் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னால. ஸோ அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம வந்து நார்மலாக எழுதுனா ஒரு பைத்தான் ரவுட் கோட். இந்த பைத்தான் ரவுட் கோட் இஸ் நத்திங் பட் நம்ம இங்கே எழுதியிருக்கோமா, பைத்தான் ரவுட் கோட் எழுதியிருக்கோமா, இதுதான். சரியா? இதுதான் அந்த பைத்தான் ரவுட் கோட். ஓகேவா? இதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ வேறு எதுவுமே கொடுக்கல இதில். அதில் பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் டீடைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ தென் HTML-குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபார் லூப் கண்டிஷன் மட்டும் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபார் டீடைல்ஸ் இன் பர்சனல் டீடைல்ஸ். ஸோ இங்கே வரும்போது நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கான பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் எடுத்துருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துருக்குறோம். ஓகேவா? தென் வந்து ஃபார் முடிகிற இடத்துல நம்ம வந்து எண்ட் பண்ணியிருக்கோம், எண்ட் ஃபார் பண்ணியிருக்கோம், எண்ட் ஃபார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பை வந்து ஜிஞ்சா ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சரியா? ஃபார் லூப் வந்து ஜிஞ்சா ஃப்ரேம் ஒர்க்கில் பைத்தான் நம்ம ஃபார் லூப் எழுதுறது வந்து பைத்தானில் நம்ம எழுதணும், அதே தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஜிஞ்சா ஃப்ரேம் ஒர்க் அந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்தா தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஒரு ஃபார் லூப் அப்படிங்கிறது நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா we are just going to give in that format. சரியாம்மா? என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஓப்பன் கேர்லி பிரேசஸ் பெர்சன்டேஜ் அண்ட் பெர்சன்டேஜ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஃபார் ஸ்டூடெண்ட் டீடைல் இன் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த நேம், நம்மளோட கீ வேல்யூ நேம். ஓகேவா? நம்மளோட அந்த கீயை எடுத்து நான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் கொடுத்தேன் தெரியுமா, ஸ்டூடெண்ட் டாட்டா ஐடின்னு கொடுத்தேன் தெரியுமா, அந்த மாதிரி நம்மளால் இங்கே வந்து கொடுக்க முடியும். ஸோ பிஃபோர் தட் ஓப்பன் பண்ண ஃபாரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டிப்பாக மறந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு ஓப்பன் கேர்லி பிரேசஸ் பெர்சன்டேஜ் எண்ட் ஃபார் அண்ட் ஒரு பெர்சன்டேஜ் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா இதை நான் ரன் பண்ணுறேன், இதை நான் என்ன அவுட்புட் கொடுக்கணும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இதில் வந்து 5 டீட்டெயில் இருக்குது. சரியா? அந்த 5 டீட்டெயில் இருக்காங்க. நமக்கு வந்து என்ன இருக்குது, ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ அவ்வளோதான், ஃபார் லூப் வந்து நமக்கு வந்து 5 டைம் ரிப்பீட் ஆகிடுச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அதோட டீட்டெயிலை மட்டும் அந்த வேல்யூவை மட்டும் நம்ம வந்து எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் டீடைல் டாட் ஐடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே இந்த நேம் கொடுத்துருந்தோம்ல, டிக்ஷனரி 4 நேம் கொடுத்துருந்தோம்ல, 4 ஐடி நேம் கொடுத்துருந்தோம்ல,
கீ கொடுத்துருந்தோம், சாரி கீ அதுக்கான வேல்யூ கொடுத்துருந்தோம்ல, இப்போ கீயை மட்டும் நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம். ஓகேவா, நேம் ஏஜ் அண்ட் மொபைல். ஓகேவா, ஸோ இப்போ நான் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு இதை ரன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இந்த டிக்ஷனரியில் உள்ள வேல்யூஸை எடுத்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ நான் கீ கொடுத்துட்டேன். இந்த கீக்கான வேல்யூஸ் எடுத்து எனக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து அது வந்து கொடுக்கும். சரியாம்மா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கரெக்டாக தானே கொடுத்துருக்குறேன். ஓப்பன் இதில் கொடுக்கணும், சாரி. ஓகேவா, வேரியபிள் இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஓகேவாம்மா, ஓகே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணால் நம்மளோட லோக்கல் வேரியபிளை நமக்கு வந்து சிங்கிள் வேரியபிளை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா, நம்மளோட டேபிளில் இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சரியா, ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ரவுட்டில் இருந்து நம்மளோட HTML ஃபைலுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான இது, நம்ம வந்து டேட்டா வந்து கொடுத்து எடுத்து பாஸ் பண்ணிட்டோம், அப்படி தானே. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், டேட்டா வந்து எப்படி கொடுக்குறோம், எப்படி வந்து வெப்பேஜ் கெட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். சரி, ஓகே, நம்ம டேட்டா கெட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் இங்கே 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த லிங்க்கை கொடுத்தா எனக்கு ஆக்சுவலாக என்ன ஆகணும், என்னோட இப்போ நான் ஹோமில் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து வரணும், அப்படி தானே. ஹோமில் கிளிக் பண்ண இந்த பேஜ் வரணும், என்னோட டேட்டா பேஜை கிளிக் பண்ண என்ன வரணும், எனக்கு வந்து டேட்டா பேஜ் அப்படிங்கிறது எனக்கு வந்து வரணும். ஓகேவா, ஸோ இது வர்றது இருக்கட்டும். பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி அது வந்து சொல்கிறேன்னா, ஓகே இதில் தான் டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் வருது. ஓகே, நம்ம அந்த லிங்கிங் வந்து கடைசி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன சொல்லிடுறேன். ஸோ டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட வெப்சைட் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஸ் ஃபைல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பேஸ் ஃபைலுக்குள்ளே நம்மளோட வெப் கண்டென்ட் என்னென்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா, அந்த பேஸ் கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ரிமைனிங் பேஜஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த பேஸ் கிளாஸை டிரைவ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இது நம்ம நார்மலாக இன்ஹெரிட்டன்ஸ் எழுதுறோம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சில கோர்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது. ஒரு சில ஃபார்மேட் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா ஹெட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபூட்டர் ஒரே மாதிரி இருக்கும், மெனு ஐட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் பேஜ் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மெயின் கண்டென்ட் இருக்கிற பேஜஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற மெனு சேஞ்ச் ஆகாது, இந்த சைடில் இருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில் இருக்கிற அந்த சைடில் டீட்டெயில்ஸ் வந்து எந்த பேஜ்லையுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில் இருக்கிற இந்த கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அதில் வந்து 2வது லிங்க் கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸோ சைடில் எதுவுமே சேஞ்ச் ஆகலையா, எனக்கு உள்ளே இருக்க இந்த கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு செட் வந்து ரெடி பண்ணிட்டோம், ஒரு பேஸ் கிளாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட வெப்சைட்டை வந்து எல்லாத்துமே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு பேஸ் ஃபைலை வச்சு, ஒரு பேஸ் HTML ஃபைலை வச்சு என்னோடய எல்லா ஃபைலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய வெப்சைட் ஒரு ஃபார்மேட் இவ்வளோ தான், இந்த இதில் தான் இருக்கும், இந்த இதுக்குள்ளே என்னோட கண்டென்ட் எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம மெனுவில் இருந்தால் நம்ம மெனு போட்டிருக்கோம்ல, 2 இதுலையுமே மெனு தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் எ பேஸ் ஃபைல். ஓகேவா, இல்லை டெம்ப்ளேட் ஃபார்மெட் அப்படிங்கிற நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், நம்ம வைக்கிற ஃபைல் நேம் என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னா வெப் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரியா, இதுதான் என்னோடய ஃபைல் நேம். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய இண்டெக்ஸ் பேஜ் போகிறேன். நான் இது என்ன பண்ணுறேன்னா, இந்த லிங்க் எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா, இப்போ டைட்டில் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஃபார்மெட் மட்டும் வச்சுக்கிறேன், வெப் ஃபார்மெட்னு இருக்கட்டும், வெப் ஃபார்மெட்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய லிங்க் ஸ்டைல் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதில் கொண்டு வந்து போட்டேன். சரியா, நான் ஓகேவா, என்னோடய ஸ்டைல் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ பாடிக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் ஐ கோ டு திஸ் பேஜ். ஸோ இந்த ஸ்டைலை விட்டுட்டேன்ல, இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இந்த ஸ்டைல் நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய பாடிக்குள்ள பேக்ரவுண்ட் கலரையும் என்னோடய கலரையும் வந்து
என்ன பண்ணுறது, ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை கொடுக்கலன்னா என்னோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்குன்னா ஒயிட்டில் இருக்கும். பூஸ்டாப் வந்து என்ன பண்ணால் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் கொடுக்கும். ஸோ அந்த இதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக நான் வந்து இதை வந்து எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இதையும் எடுத்துட்டேன். ஸோ நேவிகேஷன் பாரை நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. சரியா? என்னோட நேவிகேஷன் பாரை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது பாடிக்குள்ளே வராது, ஹெட்டிங் இருக்குது, பாடி பார், ஸ்டைல் டேக் க்ளோஸ் பண்ணலையோ, ஸ்டைல் க்ளோஸ் பண்ணியாச்சு ஸ்டைலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகேவாம்மா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மெனு வந்து இங்கே இருக்கும். அண்டு வந்து ஸோ இது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் போய் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோம் பேஜில் வந்து நம்ம நார்மலாக அதுக்கு முன்னாடி இருந்துச்சுல, பேசிக்காக இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளோட மெனு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த வெப் ஃபார்மேட் ஃபைலை வந்து நான் வந்து என்னோடய இண்டெக்ஸ் பேஜுக்குள்ளே வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த ஸ்டைல் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம எங்கேனாலும் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பாடிக்குள்ளே போயிட்டு, நமக்கு இந்த பாடி கூட தேவையில்லை. ஆக்சுவலாக நமக்கு இந்த HTML இதே மொத்தமாக ஓவராலாக தேவையில்லை. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னா நமக்கு இந்த இதிலே வந்து மேக்ஸிமம் வந்து அந்த HTML ஃபார்மெட் எல்லாமே இருக்குது. அப்படி தானே? ஸோ இதில் இருந்தால் நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு இதில் உள்ள எல்லா ஃபார்மெட்டுமே நமக்கு வந்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐ எம் கோயிங் டு கிவ் த எக்ஸ்டெண்ட். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதணும்ல, பெர்சன்டேஜ் இது போட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டென்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நம்ம கிளாஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், பேஸ் கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணாமல் கிளாஸ் A எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் B அப்படின்னு போனாலும் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஸ் நம்மளோட வெப் ஃபார்மேட் .html. ஓகேவா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இந்த வெப் ஃபார்மேட் ஃபைலில் போய் நமக்கு வந்து அதுதான் நம்மளோட பேரண்ட் ஃபைலை எடுத்து நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்மளோட இதை போட்டிருக்கேன், வெப் ஃபார்மேட் இஸ் அன்டிஃபைன்டு. கரெக்டு தானே? மாற்றி கொடுத்துருக்கோமோ? ஓகே, கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். சாரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஓகேவா? நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் பேஜோட அந்த இது வந்து நமக்கு வந்து வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுக்குள்ளே போயிட்டு திரும்ப என்னோடய ஏதோ H1 H2 கொடுக்குறேன். H1 வெல்கம். ஓகேவா? பட் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு அந்த வெல்கம் அப்படிங்கிறது இதில் வந்து டிஸ்பிளேக்கு வராது. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா நம்மளோடது வந்து ஒரு பேஸ் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணி இருக்குது. சரியா? இன்ஹெரிட் பண்ணி இருக்குது. அதனால் நமக்கு வந்து அந்த இது வந்து இதாகாது. அந்த இது வந்து நமக்கு வந்து காமிக்கிறது. இது செகண்ட் பேஜ் பாருங்கள், இதில் வந்து நமக்கு வந்து காமிக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து அந்த இண்டிவிஜுவல் ஃபைலுக்குள்ளே வந்து இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பேஸ் கிளாஸாக நம்ம வந்து வெப் ஃபார்மேட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா இதாகாது. இப்போ நான் இந்த இன்ஹெரிட் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த H1 டேக் வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். சரியா? ஸோ நான் அந்த இன்ஹெரிட் எடுத்து விட்டுட்டேன்னா எனக்கு வந்து H1 வந்து ஆக்சஸ் ஆகும். பட் அந்த இன்ஹெரிட்டை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து உள்ளே வந்து எதுவுமே வந்து ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா வந்து நம்மளோட ஃபார்மேட்டிங் எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளோட பேஸ் கிளாஸ்லேருந்து நமக்கு வந்து அந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் இதில் கண்டென்ட் கொடுக்கணும். என்னோடய கண்டென்ட் நான் எங்கே போய் டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் என்னோடய கண்டென்ட் வந்து எங்கே வரணும். இப்போ நான் நேவிகேஷன் பார் கொடுத்துட்டேன். சரியா? எனக்கு இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்து நான் கண்டென்ட் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்னோட கண்டென்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோயிங் டு கிரியேட் எ பிளாக். ஓகேவா? பிளாக்னு ஒன்று போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வெப் ஃபார்மேட்னு இருக்கா, இந்த இதை எடுத்து விட்றேன். ஸோ என்னோடய டைட்டில் வந்து வெப் ஃபார்மேட். ஆனால் நான் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கேன். சரியா? ஸோ ஹோம் பேஜில் இருக்கேன். பட் எனக்கு வந்து டைட்டில் வந்து வெப் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இதில் வந்து எனக்கு வந்து டைட்டில் கொடுத்தாலும் இது கொடுத்தாலும் எனக்கு வந்து வரமாட்டேங்குது. ஸோ நான் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான்மா. என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த ஹெட் இருக்கா, இந்த இடத்துல டைட்டில் இருக்கா, ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹெட்டுக்குள்ளே தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக.
ஸோ டைட்டில் டேக் பதிலாக நம்ம வந்து எழுதணும். சரியா? டைட்டில் இங்கே இருக்குது. லெட் மீ செக். ஸோ ஓப்பன் பிரேஸ் நம்ம வந்து ஒரு இது கால் பண்ணுற மாதிரி எழுதணும். இந்த மாதிரி தான் எழுதணும். சரியா? பிளாக் டைட்டில் பெர்சன்டேஜ் க்ளோஸ், ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்பேஸ் போடணும். அப்படி தான் நினைக்கிறேன். என் பிளாக் நான் செக் பண்ணி பார்க்கல. ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து உள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்து ஸ்டில் இருந்து வெப் ஃபார்மெட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட டைட்டில் எங்கள் மேலே தானே வரும். ஸோ என்ன பண்ணுறோன்னா அதே தான் என்ன பண்ணோம், பிளாக் டைட்டில். ஸோ இது என்ன பண்ணணும்னா நமக்கு அங்கே உள்ள அந்த டைட்டில் வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கும். சரியா? இதுக்குள்ளே நம்மளோட டைட்டில் வந்து கொடுத்தா போதும். ஹோம் பேஜ், தென் டைட்டில் வந்து எண்ட் பண்ணி விட்டால் போதும். எண்ட் பிளாக் அண்ட் தென் பெர்சன்டேஜ் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணால் நம்மளோட டைட்டில் வந்து இங்கே வந்து சில டைட்டில் அது மாற்றணும். சாரி, இன்கரெக்ட் ஆருக்கு முன்னாடி எடுத்துட்டோமோ, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேம்மா, ஆக்சுவலாக எங்கே வரும் இந்த பேஸ் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். பட் ஆனால் எங்கே வரும் அப்படின்னு தெரில. பிளாக் கண்டென்ட் கரெக்டு. மேபி டைட்டிலுக்குள்ளே எழுதணுமான்னு தெரிலையே. இந்த வெப் ஃபார்மேட்டை நம்ம எடுத்து விட்டுட்டு ஸோ இதை வந்து நம்ம டைட்டிலுக்குள்ளே எழுதி பார்ப்போம். ஓகே ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ எங்கே போடணும்னா டைட்டிலுக்குள்ளே எழுதணும். சரியா? இந்த டைட்டில் டேகுக்குள்ளே நம்மளோட இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிளாக் டைட்டில் அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே போயிட்டு நம்ம ஜஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். இதை வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து டைட்டில் வந்து மாற்றிடும். ஆக்சுவலி இந்த இடத்துல வரக்கூடாது. ஸோ ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதுகிறோம், அதனால் நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு வருது. ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே வந்து கொடுத்தனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு வந்துருச்சு. ஓகேவாம்மா? ஸோ இது வந்து நம்ம வந்து டைட்டில் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம பிளாக்குக்கு வந்து பண்ண போகிறோம். ஒரு பிளாக் வந்து எனக்கு டைட்டிலுக்கு போன வந்து இது கொடுத்துட்டேன், நேவிகேஷன் பார் கொடுத்தேன். அதுக்கடுத்து என்னோடய கண்டென்ட் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ கண்டென்ட்டுக்கும் அதே மாதிரி தான் பிளாக். ஸோ இங்கே நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? மேலே அந்த டைட்டிலுங்கிறதுக்கும் அதை நம்ம வந்து என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். மை கண்டென்ட்ஸ். சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் விடணும். தென் பெர்சன்டேஜ் எண்ட் பிளாக் பெர்சன்டேஜ் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணணும்னா இதை நம்ம காப்பி பண்ணி, ஸோ காப்பி பண்ணாலும் சரி, இல்லை நம்ம இண்டெக்ஸ்குள்ளே போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிவ் இட் ஹியர் அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து என்ன டேக்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வித்தின் திஸ் ரொட்டீன் இந்த பிளாக்குக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணாலும் நமக்கு அங்கே பேஸ் இதோட இது கம்பேர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா? திஸ் இஸ் இன் ஹோம் பேஜ். ஓகேவா? ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடும். ஓகேவாம்மா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இது வந்து நம்ம கோடை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற விஷயம். சரியா? நம்ம வந்து ரொம்ப வந்து அதிகமாக டைப் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ நம்ம பேஸ் ஃபார்மெட் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து இந்த பிளாக் எடுத்து இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபூட்டர் வரும்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி ஃபூட்டரும் கொடுக்க போகிறோம். இல்லை வந்து டேட்டா இங்கே வந்து ஃபூட்டருக்கான சிஎஸ்எஸ்ஓ ஸ்டைலையும் நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அது வந்து ஃபூட்டராக தான் இருக்கும். ஐ திங்க் இது ஃபூட்டர்னே ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். div class equal to footer is my footer. ஓகே, இதில் அதில் ஃபூட்டர் கிளாஸ் ஒன்று உண்டு. ஒரு நிமிஷம் அதில் பார்த்தா தெரியும். ஃபூட்டர் 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 இல்லையோ? சரி, ஓகே, அதில் ஃபூட்டர் கொடுக்கல. ஸோ ஆக்சுவலாக கிளாஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். இல்லை ஐடி கொடுத்துப்போமா, ஐடியில் இருக்கான்ட்டு. ஐடி ஐடி இல்லை, சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து என்ன ஒன்று நம்மளோட இதில் வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வெப் ஃபார்மெட் இதில் தான் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு என்ன ஆகுது இண்டெக்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளேக்கு வந்து வருது. ஓகேவா? சரி ஓகே. இதை நான் போய் டெலிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு பேஸ் கிளாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இன்ஹெரிடன்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளோட இந்த டெம்ப்ளேட் ஃபார்மெட்டை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணி நம்மளோட அதர் பேஜஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய டேபிளை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் A கொடுத்து ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் இப்போதைக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் போயிட்டு இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிடுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேபிளை மட்டும் இப்போ வந்து நான் கட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா அகைன் இந்த H1 இருந்த இடத்துல அந்த டேபிள் மட்டும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோடய 2 பேஜுமே என்ன ஆச்சுன்னா என்னோடய பேஸ் கிளாஸில் இருந்து இன்ஹெரிட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் பேஜ், சாரி டேட்டா பேஜ். ஸோ இப்போ என்னோடது என்ன இங்கே ரெண்டுமே வந்து பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம். நம்ம நேவிகேஷன் பார்த்தோம்ல. ஸோ இங்கே லிங்க் நான் தேவையில்லாமல் எதுக்கு கொடுக்கணும், நேவிகேஷன் ஆகணும்னா எனக்கு இங்கே நம்ம ஒவ்வொரு தடையும் வந்து அட்ரஸ் பாரில் போய்ட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are just going with the லிங்க். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம லிங்க்கில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லிங்க்கில் வந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாகவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதில் கொடுத்துட்டு நம்ம பேஜ் என்ன வச்சுருக்கோம், இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இண்டெக்ஸ் 1 அண்ட் அடுத்தது என்ன வச்சுருக்குறோம், தென் இதுக்கு இண்டெக்ஸ் தான் வரும். தென் இங்கே வந்து டேட்டா 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறது என்னென்னா ஒரு ப்ராப்பரான வே வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக இது கொடுக்கணும் நீங்கள் டேட்டா பேஜ், அதோட நேம் கொடுக்கணும். எஸ், அதோட பேர் கொடுக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம்ல, அது இங்கே வெப்மைனில் கொடுத்துருக்கோம்ல, ஸோ டேட்டா பேஜ் இண்டெக்ஸ்ன்னு இருக்கா, இந்த பேர் கொடுக்கணும். சரியா? ஸோ இது இப்படி கொடுக்கலாம். பட் ஆனால் அது வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பரான வே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து சம்டைம்ஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஞ்சா ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, நம்ம யூஆர்எல்லில் இந்த மாதிரி கொடுக்கணும். யூஆர்எல் வந்து யூஆர்எல் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஃபர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான இதுலேருந்து இல்லை. சம்டைம்ஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இஷ்யூ ஆகும். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரவுட் நேம் வச்சு இதில் வந்து கொடுத்துருக்குறோம். சரியா? ஓகேவாம்மா? நம்ம வந்து நம்மளோட ரவுட் நேம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறோம். பட் நம்ம இப்போ அடுத்து கொடுக்க போகிறது எதை வச்சு கொடுப்போம்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம வந்து கொடுப்போம். சரியா? இது வந்து நம்ம ரவுட்டில் கொடுக்கணும்ல, இந்த டேட்டா வச்சு பாஸ் பண்ணியிருப்போம். நம்ம அடுத்து என்ன கொடுப்போம் அப்படின்னா யூஆர்எல் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணும்போது எதாவது ரெஃபர் பண்ணுவோம்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்து விட்டுட்டேன். டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன பண்ணுறேன்னா URL _ ஃபார் ஆஃப். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டபுள் கேர்லி பிரேசஸ் கொடுக்கணும். ஓகே, அதுவே எடுத்துக்கிச்சு ஆப்போசிட்டில். ஃபார் என்ன பண்ணுறேன்னா ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் த இண்டெக்ஸ் பேஜ். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இண்டெக்ஸ் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ரவுட் நேம்னு போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெஃபுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து எடுத்து கொடுக்கணும். சரியாம்மா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போடுறேன், எடுத்து விட்றேன். அண்ட் தென் இதுலேயும் அதே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா _ பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணால் போத் வில் கிவ்ஸ் இது நமக்கு வந்து ஈஸியாக இது மூலமாக நம்ம வந்து நேவிகேஷன் இனிமேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு தடையும் நம்ம போய்ட்டு இதில் போய்ட்டு டைப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து டேரெக்டாக இதில் வந்து நேவிகேஷன் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம்.
ஸோ நேவிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம டேரெக்டாகவும் கொடுக்கலாம். டேரெக்டாக கொடுக்குறது கொஞ்சம் வந்து ப்ராப்பர் வே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூஆர்எல் ஃபார் நம்ம மெத்தடை வச்சு கால் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மெத்தடுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் கொடுப்போம். ஒரே நேம் வந்து கொடுக்க போகிறதில்ல. அப்படி தானே ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இது கொடுப்போம். அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. நேம் வச்சு நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மெத்தட் ஃபங்க்ஷன் நேம் வச்சு. ஓகேவா? ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக அந்த ஸ்டைல் போட்டது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லுக் இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஸ்டைல் எடுத்து போட்டேன். நம்ம வந்து நம்மளோட சிஎஸ்எஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபைலுக்குள்ள வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச ஒரு கிளாஸில் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மளோட மெயின் இது வந்து நம்மளால் டேட்டா வந்து ரவுட்லேருந்து நம்மளால் ஃபைலுக்குள்ளே வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இது. ஓகேவா? நம்மளால் டேட்டா வந்து ஃபைல்லேருந்து உள்ளே பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலாக இல்லாமல் இப்போ ஸ்டைலே இல்லைன்னா நமக்கு வந்து இது பார்க்குறக்கே கொஞ்சம் வந்து இதாக தெரியும். என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஸ்டைலோட இருக்கும்போது கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு லுக் இருக்கும். அதுக்கு தான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து எப்படி பாஸ் பண்ணுறது பார்த்தோம். லிங்க் ரெஃபரன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் போய் கொடுக்க வேண்டிய இனிமேல் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம வந்து ரீடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டெம்ப்ளேட் எப்படி இன்ஹெரிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து நம்மளோட மற்ற ஃபைல்ஸுக்கு எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்குறோம். ஓகேவா? இந்த செஷனை வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூம்மா.